இன்னைக்கு காலையில் சரியாயிருன்னு சொன்னீங்களே டாக்டர். நார்மலாக சரியாயிரும். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் அ லிட்டில் லாங்கர். மேபி டுடே ஆஃப்டர்நூன் இல்லை நைட்டு அதுக்குள்ளே ஞாபகம் வந்துடும். இல்லைன்னா 2-3 நாளில் ஞாபகம் வந்துடும். சில பேஷண்ட்ஸுக்கு மாதக்கணக்காக ஏன் வருஷக்கணக்காக கூட ஞாபகம் வராமல் இருந்தது உண்டு. அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. தலையில் ஒன்றும் பலமாக அடிபடல. நம்மளும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. அதான்ப்பா நேற்று சொன்னேன்ல, சீஃப் டாக்டர் வரட்டும், வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் கரெக்டாக தெரியும். அவர் இப்போ ஒரு சீஃபா, சீஃப் டாக்டருக்கு இன்றைக்கி எதுவும் ஆப்ரேஷன் இருக்காமா? இன்னைக்கு எதுவும் இல்லை டாக்டர். அவருக்கு ஆப்ரேஷன் இல்லைன்னா 10 to 11 ரவுண்ட்ஸ் வருவார் டாக்டர். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்? அவனுக்கு இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன். என்ன ஸ்டூப்பிடாக பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் நிலைமையில் அவரை கொண்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அவர் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்போ அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். என்னது? அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். தம்பி, நீ நினைக்கிற டைமுக்குலாம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுப்பா. டாக்டர், ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று வந்திருக்கு. தண்ணி வேற அடிச்சிருக்காங்க. வரேம்மா. இங்கே பாருங்கப்பா, ஹாஸ்பிட்டல் ரூல் படி எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணுறவங்கள சீஃப் டாக்டர் பார்க்காம எங்களால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. அவர் வந்து பார்த்தப்பறம் தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரியாக எழுத முடியும். தவிர அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு 9:30 10 ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன் ஆளுங்க? பிரேம் கல்யாணம் நடக்குது. இன்னைக்கு ஈவினிங் அவனுக்கு ரிசப்ஷன் நடக்கும். எப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, அவன் கல்யாணம் நடந்தாகணும். இப்போ அவன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரான். அதுவும் எனக்கு எப்படின்னு தெரியல. நான் வரான். அவனுக்கு எப்போ ஞாபகம் வருதோ, எத்தனை வருஷம் கழிச்சு வருதோ, ஆனால் வரும்பொழுது இந்த விஷயம் நடக்கலைன்னா அவன் லைஃப்பில் என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கணுமோ அதெல்லாம் நடந்திருக்கணும். அவன் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு கிடச்சிருக்கணும். அவனுக்காக நம்ம பண்ண வேண்டியது இதுதான் பண்ணுறோம். ஆனால் அவனை இங்கிறது கூட்டு போனாலே தெரிஞ்சிருமே பக்ஸு. நம்ம ஒன்றுமே செய்யலைனாலும் அவங்களுக்கு தெரிய தானே போகுது. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணும். ஒருவேளை மாட்டிக்கிட்டா மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டட்டும். நாம் இப்போ சொன்னாலும் அதானே செய்வாங்க. என்ன அசிங்கமாக திட்டுவாங்க, திட்டட்டும். ஆனால் ஒருவேளை நம்ம மாட்டிக்கல, அவங்களும் கண்டுபிடிக்கல, இந்த கல்யாணம் நடத்துறோம்ல, ஒரு நாள் தான் எப்படியாவது சமாளிப்போம். அதான் அவனுக்கு எப்போனாலும் ஞாபகம் வரும் சொல்கிறாங்களே. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஞாபகம் வந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாமல் இந்த பிரச்சனை தீர்த்துருவாங்க. ஆனால் அவனை இங்கிருந்து எப்படி கூப்பிட்டு போகிறது? கரெக்ட், நல்ல ஐடியா. ரொட்டி சாப்பிட்டுக்கலாமாம்மா? நேராக பிரேம் வீட்டு தானே போகிறோம்? இல்லை, முதல்ல சரசு வீட்டுக்கு தான் போகிறோம். என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா அவன் வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். காலிலேருந்து தனா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. வேறு வழியே இல்லை. இப்போ பிரேம் தனா கிட்ட பேசியே ஆகணும். இதுக்கு மேலே அவன் பேசலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவன் எப்படா பேசுவான்? அவன் தான் தனாவே தெரிலன்றானே. சொல்கிறோம், பிரேமுக்கு தனா யாருன்னு சொல்கிறோம். பிரேம், நான் இப்போ சொல்ல போகிறது நீ ரொம்ப கவனமாக கேட்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நேற்று சாயந்தரம் நாமெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போய் கிரிக்கெட் விளாண்டோம். அப்போ ஒரு கேட்சை பிடிக்க போய் நீ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்ட. உன் பின்னந்தலையில் அடிபட்டுடுச்சு. சுமார் 1 வருஷ காலமாக நடந்த எல்லா சம்பவத்தையுமே நீ மறந்துட்ட. இந்த 1 வருஷமாக தான் தனலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ண. நீ மறந்து போன விஷயத்தில் அதுவும் உங்கள் 2 பேருக்குள்ளின் காதல் ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு. கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன், நீ ஒத்த காலில் நின்ன. இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன். நேற்று ஈவினிங்லேருந்து தனா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. மொத்தம் 78 மிஸ்டுக்கா. இப்போ தனாவோட நீ ஃபோனில் பேச போகிற. ரொம்ப முக்கியமான விஷயம், அவளை நீ மறந்துட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சராஸ், தனாக்கு ஃபோன் போடு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எதையும் மறந்துடக்கூடாது. பி கேர்ஃபுல்.
நீங்க நீங்க யார்? சார் யாரு? சாரா பக்ஸா பக்ஸா அப்படின்னா பகவதிடா. என்ன தெரியல. என்னடா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே மறக்கிறானோ. உங்க கூட 4 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பிரேம். நீங்க எங்க சார் ஒர்க் பண்ணீங்க? ஏண்டா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணனா, கட்டினா அவளை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னனா, இன்னைக்கு ரிசப்ஷனா நாளைக்கு கல்யாணமா? ஏண்டா எவ்வளோடா? ஆ எங்க கிட்டியவா? எப்படி ஷாக் கானியா? தம்பி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஆ பக்ஸு வாங்க. இவன்கிட்ட இப்படிலாம் பேசினா வேலைக்கு ஆகாது. அவன் ரூட்லேயே போய் தான் அவனை பேச வைக்கணும். எப்படி? பிரேம், ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. அண்ணா. இப்போ நான் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் போட்டு தரேன். ஆ அந்த பொண்ணு பேர் தனலக்ஷ்மி. சரி. அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கா. ஆ பதிலுக்கு நாம் திருப்பி விளையாடணும். அந்த பொண்ணுக்கிட்ட நீ செல்லும், இதை பாடுறா நைட்லாம் செல்லம்மா. சொல்கிறத ஃபுல்லாக கேளுடா. செல்லம், ஆ சாரிடா, நைட்டு உங்ககிட்ட பேச முடியல. ஆஃபீஸில் எம்டி என்னை செம்ம டார்ச்சர் பண்ணிட்டான். இயர் அண்ட் ஆடிட்டிங் வேறு, அதான் ஃபோன் பண்ண முடியல. ஆ ஆ. நான் தான் உனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன்ல. எப்போ? அந்த பொண்ணுக்குடா. ஓ ஓகே ஓகே. இப்போ தான் எந்திரிச்சேன். செம்ம டயர்டாக இருக்கு செல்லம். நான் வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். பாய் குட்டி, பாய். இதை அப்படியே பேசணும். லவ் பண்ண செல்லம் குட்டிலாம் பேசுவாங்க என்ன? டேய், இவன் தானே அப்படி தான்டா பேசுவான். அதை லவ் பண்ணுறது தானே பேசணும். நான் ஏன் பேசணும்? அத்தாண்டா மேட்ரே. அந்த பொண்ணை நீ அநியாயத்துக்கு லவ் பண்ணுற மாதிரியே பேசணும். அந்த பொண்ணை நீ பதில் பேசவே விடக்கூடாது. ஆ ஆ ஆ. எப்படி தான் பிரேம், நைட்டு பகல்னு பார்க்காம சும்மா சும்மா ஃபோன் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் பேசி என்னை எப்படி தெரியுமா டார்ச்சர் பண்ணா? அவளை சும்மா விடக்கூடாது. இது ஏன்டா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல? போடுறான் அந்த பொண்ணுக்கு ஃபோனு. கரெக்டாக ரியலாக பேசணும். நான் எப்படி பேசுவேன் மட்டும் பாரு. ஹலோ, யாரோ பொண்ணு பேசுது. தனலட்சுமின்னு வருது. பக்ஸ் பேசுங்க பக்ஸ். ஏன்டா இருக்கு? நீங்கள் தான் பக்ஸ் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க. மறந்துடாதீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கீங்க. தனா, நான் பகதி பேசுகிறேம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆஃபீஸ் லைனில் எனக்கு யாரோ கால் பண்ணிட்டாங்க அவசரமாக. அதான் அவன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ஆ அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப நாளாக விளையாடிட்டே இருக்கா. பதிலுக்கு நம்ம திருப்பி விளையாடணும். சரி, அதை விடு. நீ நல்லா இருக்கல்ல? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எனக்கு டீ வேணாங்க. போய் பிரேம் சாருக்கு போய் கொடுங்க. என்ன விடுமா, அவன் தான் உண்மையிலே பாவம். அவன் தான் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு வேலை பார்த்தான். ஆமாம்மா, நான் தூங்கிட்டேன், அவன் வேலை பார்த்தான். நீ எப்படிம்மா, நீ நல்லா இருக்கியா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஓ, கேட்டேனோ. ஆ. ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார். ஓகே சார், 4 மணி வரைக்கும் ஒர்க் போச்சு சார். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா அக்கௌண்ட்டும் க்ளீனாக செக் பண்ணியாச்சு சார். பக்கா சார். சார் எஸ் சார். சரி சார்.
பார்த்தா சின்ன வயசு மாதிரி தெரியும். இல்லைம்மா எம்டி வந்துட்டாரு இப்போதான் வந்தார். ஆமாம் 1 மணி வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தார். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இப்போ திரும்பி வரேன். ஃபேஷியல்லாம் பண்ணியாச்சா? பக்ஸ் வாங்க. பிரேமே வந்துட்டான். நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், நீ அவங்ககிட்டே பேசுமா. ஹலோ குட்டி, சாரிடா குட்டி, கோவமா? நைட்லாம் ஆஃபீஸில் ஒரே ஒர்க்கு, அதான் உன்கிட்ட பேச முடியல. இப்போ தான் எழுந்த சொல்லும், எழுந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு பேசட்டுமா? ஓகே பாய் குட்டி. பாய்டா. சரி நான் கிளம்புறேன். தன்னா ஃபோன் பண்ணிருப்பா பார்த்துக்க. சரி, இதை மறந்துட மாட்டியா? ஞாபகம் இருக்குல்ல? கேர்ஃபுல்.